ரொம்பவே அழகான ஒரு கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துக்கு ராஜுவுடைய குடும்பம் போச்சு. அந்த இடத்துல ஒரு அழகான பண்ணைய வச்சு ஒருத்தர் நடத்திட்டு வந்தாரு. அவரு மாடுகளை வச்சு வளர்த்துக்கிட்டு வந்தாரு. அங்க ரொம்பவே சுவையான பால்கோவாலாம் வித்துக்கிட்டு இருந்தாரு. அத பத்திய கதையை தான் நீங்க இன்னைக்கு பார்க்க போறீங்க. என்ன தன்சி இங்கதான் சொன்னியா பால் கம்மியான ரேட்டுக்கு விக்கிறாங்கன்னு? அக்கா ஆமா, இந்த தோட்டத்துல பால் ரொம்பவே கம்மியான விலைக்கு விக்கிறாங்க. இவங்களே நிறைய மாடுலாம் வச்சிருக்காங்களா, அதனால இங்க கம்மியான விலைக்கு விக்கிறாங்க. அக்கா அம்மா பால் வாங்க வந்தாங்க, பார்த்தா இங்க பால்கோவாலாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே அக்கா. ஆமா ராஜு, எங்க ஸ்கூல்ல கூட எங்க ஃப்ரெண்டுங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க இங்க கம்மியான ரேட்லயே பால்கோவாலாம் கிடைக்கும்னு. ஆனா இப்பதான் பாக்குறேன் எவ்வளவு சூப்பரா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பாரு. ஏய் தமிழ், இங்க பாரு எவ்வளவு சூப்பரா பால்கோவா செய்றாங்க பாரு. ஓஹோ, பால்கோவா இப்படிதான் செய்வாங்களா? ஏய் ஜாலி. அக்கா இங்க நிறைய மாடு இருக்குக்கா, நான் வேடிக்கை பார்க்க போறேன், வரியா? டேய் ராஜு சும்மா இருடா, இங்கே பால்கோவா எப்படி செய்றாங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்கலாம். மாடு கட்ட போறேன்னு எங்க முட்டிக்கிட்டு வாங்கிட்டு வந்துடுறா, முட்டி தூக்கி விட போகுது. போக்கா அங்க பாரு, மாடு எவ்வளவு வித்தியாசமா மாடலாம் இருக்குக்கா. நான் பார்க்க போறேன், வேணா வா, இல்லைன்னா போ. சரிடா, இரு 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 வரேன். அக்கா அங்க பாருக்கா, மாடுலாம் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாரு. ஏய் ராஜு, அந்த வெள்ளை கலர்ல இருக்குல்ல அந்த மாடு ரொம்பவே அழகா இருக்கு பாருடா. எதுக்கா சொல்ற? அந்த ஃபர்ஸ்ட் இருக்கே அதுவா? ஆமாடா அதுதான். அது பக்கத்துல பிளாக் கலர் அப்புறம் ஒயிட் கலர் மாதிரி ஒரு மாடு இருக்கு பாரு, அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாடா, அதுவுமே நல்லா சூப்பரா இருக்கு. அப்புறம் பாரு பக்கத்துல பாரு ஒரு மாடு எப்படி இருக்கு பாருடா, செமையா இருக்கு பாருடா. ஏய் பாருடா, பயங்கரமா முட்டை போல இருக்கு, அது உஷாரா இருக்கணும். ஆமாக்கா ஆமாக்கா, இந்த மாடு வந்து முட்டம் பாத்திருக்கேன். ஆமா. டேய் இது என்னடா சின்ன மாடா இருக்கு? அக்கா அது மாடு இல்லக்கா, இது ஏதோ கண்ணுக்குட்டிக்கா. என்னைக்குமே நம்ம தானே இந்த மாதிரி சாப்பிட்ற பொருள்லாம் வேடிக்கை பார்ப்போம், இன்னைக்கு என்ன நம்ம அக்கா இந்த மாதிரி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காளே. டேய் ராஜு, எனக்கு பால்கோவா ரொம்ப பிடிக்கும்டா. உனக்கு என்னடா தெரியும் பால்கோவாலாம் பத்தி? சும்மா இருடா. தன்சி, இந்த ராஜுவும் ரோசியும் வேடிக்கை பார்க்கறத பார்த்தா இன்னைக்கு கண்டிப்பா பால்கோவா வாங்காம வீட்டுக்கே வரமாட்டாங்க போல இருக்கு. ஆமாக்கா, அந்த பசங்க அப்படிதான் பாத்துக்கிட்டு இருக்கு. சரி சரி வாங்கி கொடுத்துருவோம். ஆமா தன்சி, வாங்கி கொடுக்கலாம் மட்டும் இவங்க விட்டுருவாங்களா என்ன? ஆனா இதோ என் பின்னாடி இவ்வளோ பெரிய டபரா வச்சிருக்கீங்களே, இவ்வளோ வருஷம், இது எதுக்குண்ணா? தம்பி, அதுல தான் தம்பி நாங்க பாலெல்லாம் ஊத்தி வச்சிருப்போம். அதுக்கான பாத்திரம் தான் அது. என்னது இவ்வளோ பெரிய பாத்திரத்திலே பால் ஊற்றி வச்சிருப்பீங்க? இது ஃபுல்லா பால்கோவா செஞ்சு நம்ம மட்டும் சாப்பிட்டா எப்படி இருக்கும்?